எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் குணவதி. வயசு 34 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நடுத்தர வசதி உள்ள ஒரு பெண் மரம் தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோணம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் உடனே பார்த்துட்டு வராங்களாம். இவங்க குடும்ப விவரத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு பெரிய மாலில் மெயின்டெனன்ஸ் டீமில் வேலை பார்த்துட்டு வரதா சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப நாளாக இங்கே தான் வேலை பார்த்துட்டு வரதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு நார்மல் வருமானம் தான் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோ வச்சு ஓடிட்டுக்கு தான் சொல்கிறாங்கம்மா. அப்புறம் மெக்கானிக் வேலையும் தெரியும்னு சொல்கிறாங்க. இதை 2 வேலையிலேருந்து செஞ்சு ஓரளவு இன்கம் வந்துட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வேலைக்கு போகிறதா சொல்கிறாங்கம்மா. ஃபேமிலி ரொம்ப ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாக்க தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக வேறு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்கண்ணா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துன்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகி தள்ளிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. அப்புறம் அதிலேருந்து மீண்டு வர சில வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. லைஃப் இனிமேல் இப்படி தான் போகும்னு மனசை தேர்த்திட்டு லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க தான் இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி பேசியிருக்காங்க. அதனால் நம்ம தேடி இப்போ வந்திருக்காங்கம்மா. இவங்க இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி இப்போ வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல மாத வருமானத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க துணை இல்லாமல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களையும் இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. மேரேஜுக்காக இவங்க ஒரு 10 பவுன் நகை 2 லட்சம் பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்கம்மா. உங்களோட போன லைஃப் பற்றி கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. வரப்போகிற துணைக்கும் இது செகண்ட் மேரேஜாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக உண்மையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்கம்மா. நீங்கள் ஒரு பெண் துணை இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.